வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 6ஆம் அதிபதி எப்பயுமே நீச்சமாகக்கூடாது, அதே மாதிரி 11வது அதிபதி நீச்சமாகக்கூடாது. ஏன்னா 6ஆம் அதிபதி நீச்சமான ஒரு சிலருக்கு அந்த கடன் காட்சி பிரச்சனைகள் உருவாகிறது, ஒரு சிலருக்கு நோய் நொடிகளை கொடுத்துருது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி நீச்சம் பெறுற போது நமக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட பகை ஏற்படுது, அல்லது ஏற்கனவே ஒரு சிலர் 2வது தாரம் திருமணம் பண்ணியிருப்பாங்க, கணவனோ மனைவியோ. அப்படி பண்ணுற போது அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுறதுக்குடைய ஒரு நேரம் தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. இது தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் ஒரு நார்மலான நிலையில் இருப்பார். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி செவ்வாய் தை 5க்கு அப்புறம் உங்கள் ராசி மேலே தான் வரும். ராசி மேலே வரும்போது கொஞ்சம் கோபதாவும் நிறையா இருக்கும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் கோபம் வரும், யாரு கூடயாவது சண்டை போடணும் போலேயே இருக்கும். அதே மாதிரி யாரு கூடயாவது சண்டை வந்துச்சுன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்கும் பார்த்துக்குங்க. அதனால் அந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் இருக்கும். ஒன்று கோபதாவம் நிறையா வரலாம், இல்லைன்னா என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே ஒரு சிலர் அப்படின்னெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு கவலைப்படுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காயம் ஏற்படுறது, புண்ணு வர்றது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் தெரியும். அதே மாதிரி யாரையாவது போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கூட வரும், அல்லது ஏதோ ஒரு விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வரதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த செவ்வாய் தை 5க்கு அப்புறம் கொஞ்சம் உருவாக்கும். ஆனாலும் பெரிய பாதிப்புகள் வராது, கவலைப்படணுங்கிறது ஒன்றும் இல்லை. குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். அவர் வக்ரகதியில் இருந்தார். அந்த வக்ரகதியிலேருந்து இப்போ விலக போகுது குரு பகவான். அப்படி விலகிறனால உங்களுக்கு அந்த நிறைய விரைய செலவுகள்ங்கிறது வராது. இப்போ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைனால விரையும், கோயில்னால விரையும், பேங்க்குனால விரையும், கோர்ட்டுனால விரையும், இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நிறைய செலவழிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த நகை நட்டுகள்லாம் கூட அடமானம் வைக்கிறது செய்கிறது அந்த மாதிரிலாம் கூட போயிருக்கும். ஆனால் இப்போது அந்த செலவினங்கள் கொஞ்சம் குறையும். ஆனால் செலவு இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுப செலவுகள் எல்லாம் கூட நடக்கும். செலவழிஞ்சு இது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அது தேவையில்லாத செலவுகளாக இருக்காது, ரொம்ப விரைய செலவுகளாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில் சுபகாரியத்துக்காக நம்ம செலவழிப்போம். கேது பகவான் 4வது ராசியில் தான் இருக்கார். அவர் ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வேலையை செய்வார். அதாவது ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். நடக்கலைனாலும் அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எப்பயோ ஒரு சொத்தோ அல்லது வீடோ வாங்கியிருப்போம், அதில் இவ்வளோ நாள் வில்லங்க இருந்திருக்காது. இப்போ மட்டும் கொஞ்சம் வில்லங்க வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வில்லங்க வந்துச்சுன்னா வரக்கூடிய ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த வில்லங்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வில்லங்க எல்லாம் உங்களுக்கு விலகிடும். 7வது இடத்துல புதன் பகவான் இருக்கு. 7வது இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு மட்டும் பயண அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தை மாதம் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். தை 6க்கு அப்புறம் புதன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுவார். அஷ்டமஸ்தானத்துக்கு போனால் ஒரு சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும். அதாவது கொஞ்சம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த சுளுக்கு மாதிரி ஏதாவது வர்றது, அல்லது ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸோ இந்த மாதிரி தொந்தரவு மட்டும் கொஞ்சம் வரும். ஆனால் மிகப்பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ரேஞ்சுக்கு வராது. அதே மாதிரி அஷ்டமத்தில் தான் உங்களுக்கு சூரியன் இருக்கார். அஷ்டமத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான். எதிர்பாராத விதத்தில் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் மட்டும் தொந்தரவு வரும். அது கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், சரிங்களா? அதுவும் ஒரு 1 மந்த்து தான் வரும். 1 மந்தில் ஒரு 4-5 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும் உங்களுக்கு. 9வது இடத்துல தான் சனி பகவான் இருக்கார். 9வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சனி ஆட்சி பெற்று இருக்கிற போது உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பூர்வீக வழியில் ஏதாவது சொத்து பத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் வந்துடும். அதே மாதிரி
அதிகமாக வந்து வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வந்து எளிதாக வெற்றி பெறுங்க. ஒரு சிலர் வந்து படிக்க போகணுன்னு நினைக்கலாம், வேலைக்கு போகணுன்னு நினைக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ண வெளிநாடு போகணுன்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த நினைப்பு வந்து நிறைவேறும், அந்த ஆசை வந்து அரங்கேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த க்ரீன் கார்டு, பிஆர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், விசா கிடைக்கும். அதுக்கெல்லாம் நல்ல கிரகம். ஆனாவது நம்ம எங்கேயாவது வேலை பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு நடக்கும். அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான். ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இழப்புன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்குறோம்னா நம்மளே வேலையை விட்டு போகிற மாதிரி வந்துடும், இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்போயே மறுபடியும் வேறு கம்பெனிக்கு வேலை தேடுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அப்படிங்கிற போது வேறு இடத்துல வேலை கிடைக்கும் ஈஸியாக. ஸோ மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா திடீர்னு நம்ம மாறாமவே இருக்கிற போது ஒரு சில நேரம் கம்பெனியே திவால் ஆயிடுது பார்த்துக்குங்க. இல்லைன்னா ஆட்குறைப்பு செய்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா இப்போயே நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறுறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காலத்தில் தான் ஒரு சிலருக்கு இந்த பணி இழப்புன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த டீப்ரமோஷன் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த காலத்தில் நடக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பீட் இருக்காது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சரியாக போயிடும். அதே மாதிரி 10வது இடத்துல ராகு இருக்குல்ல, அவரும் அந்த வேலை தான் செய்வார். நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய விட மாட்டார். வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகளை வந்து மேலே அதிகாரிகள் மூலமோ யாரோ கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக கூட ஏதாவது ஒரு தொந்தரவுகளை வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு தை மாதம் 15ஆம் தேதி மீன ராசியில் போய் உச்சமாவார். அப்படி உச்சமாகிறது நல்லது தான். சுக்கிரன் வந்து 10வது இடத்துல உச்சமாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது கொடுக்கும். வீடு வாங்கணும், கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயமெல்லாம் அரங்கேறும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். தொழில் தொடங்கணுன்னா தொடங்கலாம், ஆனால் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் தொழில். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தொழில் நல்லா பிக்கப் ஆகி போகும். ஆக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டும்தான் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஆக தை மாத கிரக நிலைகள் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ப்ராப்ளமும் வராது, ரொம்ப நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக வழக்கம் போல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நன்றி நண்பர்களே.